நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி, ஆ? இந்த டேப்லெட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியா? யாருக்கு? எனக்கு தான். என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்ல, ஒரு மாதிரி த்ரோட் பெயினா இருக்கு. சரி, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறேன். இல்ல, அவசரம் இல்ல, நீ வரும்போது வாங்கிட்டு வந்தா போதும். இல்ல, மெடிக்கல் இங்கே தானே இருக்கு, நான் வாங்கி கொடுத்துட்டே போறேன். இல்ல, டேப்லெட் நைட்டு தான் போடணும், நீ மெதுவா வாங்கி கொடுத்தா போதும். சரி, உடம்பு பார்த்துக்கோ, நான் வரேன் மகா. ம். மா, ம். ஒரு காஃபி தரியா? கொண்டு வர சொல்றேன்ப்பா. குக்கு கடைக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நான் உன்கிட்ட தானம்மா கேட்டேன். எனக்கு உன் கையால ஒரு காஃபி வேணும், கிடைக்குமா? எடுத்துட்டு வரேன். மா, வேலை இருக்கா? இல்லப்பா. உட்காரு. இல்ல, பரவாயில்ல, சொல்லுங்கப்பா. உட்காருமா. அம்மா, கோபமா இருக்கே அப்பா மேல? இல்லப்பா, ஏன்? இல்ல, கோபம்தான், அதான் தெரியுது. நான் எதுக்கு கோச்சுக்கணும்? புது குக் சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னது உனக்கு பிடிக்கல. அப்படிலாம் இல்ல. அப்புறம் ஏமா சாப்பிடாம எந்திரிச்சு போனேன்? விடுங்கப்பா, அத போய் பேசிக்கிட்டு. இல்லம்மா, நான் உன் முன்னாடி அப்படி சொல்லியிருக்க கூடாது. யார் சமைச்சா என்னப்பா? சமையல் நல்லா இருந்தா சொல்ல வேண்டியதானே? அப்புறம் ஏன் கோச்சுக்கிட்ட? வேண்டானா சொல்லு, அவங்கள அனுப்பிடலாம். வீட்ல சமைக்க ஒரு ஆள் வேணும்னு நினைச்சீங்க, வர சொன்னீங்க. ஆ, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? இல்லம்மா, உனக்கு உனக்கு பிடிக்கலன்னா அவங்க எதுக்கு இங்க இருந்துகிட்டு? அப்பா ப்ளீஸ், அவங்க இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்படின்றியா? சரி, இருந்துட்டு போட்டும். நீ சொன்னதுக்காக தான் இருந்துட்டு போட்டுன்னு சொல்றமா. அப்பா, நீங்க எதையும் மனசுல வச்சுட்டு தான் அப்படி மீன் பண்ணி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். சாரிம்மா, நீ கோச்சிட்டு சாப்பிடாம போனியா? ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அவங்க சமைக்க வந்திருக்காங்க, அவங்களோட வேலையை கரெக்டா செய்யறாங்க. நம்ம குழப்பத்துல அவங்க மேல கோச்சிட்டு என்ன ஆக போகுது? இல்லம்மா, என்ன இருந்தாலும் நீ சமைக்கிற டேஸ்ட் யாருக்கும் வராதுடா. உலகத்துல எல்லாருக்கும் அவங்க அம்மாவோட சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக எல்லா அம்மாவும் பெஸ்ட் குக்கா என்ன? டேஸ்டையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம், அக்கறை எல்லாம் தான் அம்மாவோட ஃபுட்டோட நம்மள கனெக்ட் பண்ணுது. நானும் குக் பண்றத பெருசா பிடிச்செல்லாம் செய்யல. இந்த வீட்ல இருக்கிறவங்க மேல சின்ன அக்கறை தான் என் குக்கிங். அந்த அக்கறை வேண்டான்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. அது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாரிம்மா, எவ்வளோ ஹர்ட் ஆயிருந்தா நீ இப்படி பேசுவ. சாரிடா. ஹர்ட்டிங்லாம் இல்லப்பா. நான் சமைக்கலனா எனக்கு இங்க இருக்கிறவங்க மேல அக்கறை இல்லைன்னு ஆயிடுமா என்ன? ரொம்ப யோசிக்காதீங்கப்பா. உன் பிள்ளைங்க கிட்ட உன்னால கோவப்பட முடியல, ஆனா கோவப்படணும்னு நினைக்கிறேன். இந்த பார்மதி, நீ செய்யற எல்லாமே தேவையில்லாத வேலையா தான் எனக்கு தெரியுது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்க போற? பாரதி இங்க திட்டிட்டு மொட்டை மாடிக்கு போய் அழ வேண்டியது, மகாவை கோபமா பேசிட்டு அப்புறம் நீயே போய் சமாதானப்படுத்த வேண்டியது, என்ன இதெல்லாம்? ரெண்டுமே நான் வளர்த்த பிள்ளைங்க, என்னத்த கோவப்படுறது சித்தப்பா? பாரதி கூட கண்ணா பின்னான்னு திட்டிட்ட, வீட்டை விட்டு போன்னு கூட சொல்லியாச்சு. என்ன இருந்தாலும் மகாவை ஒன்னும் சொல்ல முடியல. இங்க திட்டிட்டு அங்க போய் சமாதானப்படுத்துற. என்ன சித்தப்பா நீங்க? எனக்கு பாரதி வேற, மகா வேறையா? ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான். ரெண்டு பேரும் ஏன் பசங்க சித்தப்பா. ஆமாப்பா, நான் ஏதோ சும்மா சொன்னப்பா. இவன் வேற எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு. இந்த பார்மதி பிள்ளைங்க விவரமானவங்க, அவங்கள கூப்பிட்டு இது இது இதுன்னு சொல்லிடு,
அதுதான் எனக்கு பெட்டர்னு தோணுது. ஐயோ, அது பெரிய தப்பாயிடும். மொத்தமா எல்லாம் போயிடும். அதெல்லாம் சரிப்பா. அதுக்காக இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் கோவப்படுற மாதிரி நடிக்க போற? அவங்க அங்க அழுது, நீ இங்க அழுது, என்ன இதெல்லாம்? மகாவும் பாரதியும் தனியா போயிட்டா அவங்க நிம்மதியா இருப்பாங்க. ஜனனியும் ஒரு வழியா சரியாயிடுவா. இத தாப்பா நான் அன்னைக்கே சொன்னேன். ஆனா எப்படி வழி அனுப்ப போற? நீ எவ்வளவு திட்டினாலும் போக மாட்டேன்னு இந்த வீட்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அதான் சித்தப்பா தாங்க முடியல. இவங்களை போய் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டியிருக்குன்னு. மதி, நீ என்னவோ எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிற. அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிற. எல்லாம் சரிப்பா. ஆனா கடைசியில நீ எல்லாருக்கும் கெட்டவன் ஆயிடுவே. அதையும் பாத்துக்கோ. என்ன வேணா நினைச்சிட்டு போட்டு சித்தப்பா. அவங்க சந்தோஷமா இருந்தா போதும். கஷ்டமா தான் இருக்கு மதி. அதுக்காக இத சொல்லாம இருக்க முடியல. உன்ன மாதிரி ஒரு அப்பனை இனிமே பார்க்கணும்னா மியூசியத்தெல்லாம் போய் பார்க்கணும். என்ன சித்தப்பா கிண்டல் பண்றீங்களா? ஆமா, கிண்டல் தான். இத பாரு, நீ யோசிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா உன்னால அதை செய்ய முடியுமான்னு தான் டவுட்டா இருக்கு. ஏன்னா நீ அந்த அளவுக்கு வீக். இந்த பாரு, என்னதான் நீ பிரெஞ்சு பியர்லாம் வச்சிருந்தாலும் உனக்கு வில்லன் ரோலெல்லாம் செட்டே ஆகாது. அப்புறம் இதுல இன்னொரு விஷயத்தை கவனிச்சியா மதி? பாரதியோ மகாவோ ஏதாவது தப்பு பண்ணா அதை சொல்லி வீட்டை விட்டு அனுப்பலாம்னு பாக்குற. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒரு தப்பு பண்ண மாட்டேங்கிறாங்களே. அதான் சித்தப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எதுக்கு கோவப்படுறேன்னு தெரியாம ரெண்டு பேரும் தவிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. ஒரு வீட்டுல எல்லாரும் நல்லவளா இருந்தா என்னதான் பண்றது சொல்லுப்பா. என்ன அப்பாவும் பிள்ளையும் கதை ரொம்ப நேரமா போகுது போல. அதான் நீ வந்துட்டேல, இனிமே போகவே போகாது. என்ன பேசுறீங்கன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? அது நம்ம ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ஜெனரல் எலெக்ஷன் வருது இல்ல, அதுல எந்தெந்த அணியை கூட்டி சேர்றது, எந்தெந்த அணியை கலட்டி விடுறது, அதை பத்தி எல்லாம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். மகாபாரதி என்னெல்லாம் காதுல விழுந்துச்சு? அது மகாபாரதி இல்லடி, மகாபாரதம். 7 மணிக்கு விஜய் டிவில வருதே, பிரம்மாண்டமான தயாரிப்பு. அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதை விடு. 9 மணிக்கு காலையில நான் காஃபி கேட்டனே, அதுவும் காதுல கேட்டுச்சா கேட்கலையா? கேட்டுச்சு. அத விடுங்க. மகாவுக்கும் பாரதிக்கும் என்னமா? என்ன இவரே எப்பவுமே இப்படித்தான். நீ சொல்லு மதி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. அவங்க கல்யாணம் நடந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். இல்ல சண்டைன்னு ஏதோ கேட்டுச்சு. அதனடி உன் காதுல மட்டும் எல்லாமே துண்டு துண்டா கேக்குது. உள்ள டிவி சத்தத்துல ஒண்ணுமே கேட்கல. சண்டை இல்ல கிண்டை இல்லடி. அதாவது சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. அவங்க ரெண்டு பேரும் எங்கேயே போறாங்களாம். அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்ல. சரி நீ வா. ஆமாதி, இந்த சண்டேக்குள்ள இடத்த முடிவு பண்ணிடலாம். பாத்துக்கலாம், விடு. சரி நீ போடி. ஏன் இப்படி தள்ளுறீங்க? போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் வந்ததும் அப்படியே 2 பேரும் மாய முடியாச்சு. அப்படி என்ன பேசுறீங்க? எலெக்ஷனை பத்தி தான் பேசணும், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன்ல. நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. பெருசா தான் கண்டுபிடிச்சிட்டா. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயா, யார் நீ? இவ பெரிய தொல்லையா போச்சு உன்னால. இந்த வீட்டுல என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு உனக்கு தெரியாதா? ஒன்னு தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. ஜனனியும் பாரதியும் லவ் பண்ணாங்க. ஆனா விதி பாரதிக்கு மகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. விதி என்ன பண்ணுச்சு? மதி தானே பண்ணி வச்சது. ஏண்டி ரைமிங்கா? இருந்துட்டு போட்டுமே, நீங்க மேட்ரை சொல்லுங்க. ஜனனியோட லவர் பாரதி, மகாவோட புருஷனும் பாரதி தான். ஆனா மகா, ஜனனி, பாரதி 3 பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க. அப்ப அவங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? இந்த மகா பாரதியை பார்த்து ஜனனி டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஜனனிய நினைச்சு பாரதி மகா கூட சந்தோஷமா பேசக்கூட மாட்டேங்கிறான். அதுக்கு நீங்க 2 பேரும் பேசி என்ன பண்ண போறீங்க? மதி என்ன நினைக்கிறான்னா, மகாவும் பாரதியும் வீட்டை விட்டு போனா தான் ஜனனி மகா அவங்க 2 பேர் லைஃபும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். அதுக்கு என்ன பண்ண போறான்? வீட்டை விட்டு போன்னு சொல்ல போறானா? இவ ஒருத்தி, அது எப்படி முடியும்? நேரடியா சொல்ல முடியாதுன்னு தான் அவன் எதையோ பண்ணி பாக்குறான். பாரதி கிட்ட கோச்சுக்கிறான், மகா கிட்ட கோச்சுக்கிறான். அப்படியாச்சும் இவங்க கிளம்புவாங்களேன்னு தான்.
அதுவும் மனசு கேட்கல மதிக்கு. பாரதி மகாவும் அதுங்க பாட்டுக்கு தனியா போறேன்னு சொன்னுச்சுங்க. அனுப்பாம நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்தது யாரு? மதி தானே. அதுதான் இப்ப பிரச்சனை. எப்படியாவது பிரச்சனை பண்ணி அனுப்பிடுவோம்னு பாக்குறான். பிரச்சனை பண்றது கூட பாரதி மகாவும் ஒரு தப்பு கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே. எதுக்கு இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போன்னு சொல்லிட வேண்டியதானே? யாரடி இவ? அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க போடுற நாடகத்துக்கு அது எவ்வளவோ தேவலாம். இங்க பாரு, மகாவும் பாரதியும் மதி மேல உயிரே வச்சிருக்காங்க. ஏதாவது காரணம் சொல்லி வெளியே அனுப்புனா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறான். ஆனா அது எப்படின்னு தான் அவனுக்கு தெரியல. பாவம், அவ தன்னைத்தானே கெட்டவன் ஆக்கிக்கிறான். மதிய பேசாம இருக்க சொல்லுங்க. இப்ப என்ன, மகாவும் பாரதியும் வீட்டை விட்டு வெளியில போகணும், அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ என்னடி பார்க்க போற? வெயிட் பண்ணி பாருங்க. ஏய், சொதப்பி வச்சிடாதடி, என்னன்னு சொல்லு. ஒரே கல்லுல 9 மாங்காய் அடிக்க போற. கூட 2 தேங்காய் விழுந்தாலும் விழும். இந்த பழமொழி கொண்டும் குறைச்சல் இல்ல. ஏய், என்ன பண்ண போற அதை சொல்லு. சொல்லாம செஞ்சாதான் செய்யற வேலைக்கு மதிப்பு. சொல்லாம செய்யறது இருக்கட்டும், ஆனா நீ பொல்லாததானே செய்வ. அதான் மதி வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சு போச்சே. அவன் ரெங்காராவ காலத்துல இருக்கான். என்ன மணி இழுத்துக்கிட்டே போறான். அவன் சரிப்பட்டு வரமாட்டான். நான் நடுவுல பூந்தாதான் வேலைக்கு ஆகும். இந்த டயலாக் பேசும்போது உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்குடி. அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பணும். என்கிட்ட விடுங்க. பாத்ரி, அவங்களுக்கு பதிலா நம்ம 2 பேரையும் அனுப்பிட போறாங்க. ஆமா, நாம இங்க இருந்துட்டாலும். ஏண்டி, இந்த வீட்டுல உனக்கு என்ன குறை? ஆ, ஊர்ல இருந்தா ஒரு நாளைக்கு 4 பஞ்சாயத்துல அப்படியே பொழுது போயிருக்கோம். இங்க இந்த டிவியும் வீட்டையும் எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறது? அதுதான் ஆபரேஷனை கையில எடுத்துக்கிட்டியே, இனி உனக்கு பொழுது போயிடும். ஆனா சொதப்பி தொலைச்சிடாத, அப்படிதான் நான் சொல்லுவேன். நடராஜோட ஒய்ஃபா இருந்தா இதை எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாருங்க. ஆடி பாவி, ஒருவேளை நடக்கலைன்னா நான் உன் புருஷனே இல்லைன்னு சொல்லிடுவியா? எப்ப வந்து எதை பேசுறாரு பாரு. பாரதி, ம் வாசிக்கிறியா? ஆமா, ஏன்? சும்மா தான் கேட்டேன். நீ வாசி. நல்லா இருக்கா? ம் நல்லா இருக்கு. என்ன பாரதி, பேசவே மாட்டேங்கிற? ஏய், அப்படிலாம் இல்லை. ஏதாவது கவலையா இருக்கியா? ஏன் அடிக்கடி இதே கேட்குற? உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அதெல்லாம் இல்லை. பாரதி, உன்னை கேட்கவா? ம் கேளு. நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? அப்படி என்ன கேட்க போற? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏன் அப்படிலாம் கேட்குற? நான் ஒன்றும் சொல்லலையே அப்படி. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ சரியாவே இல்லை. என் கூட சந்தோஷமாவே இல்லை, அப்படிதானே? ஐயோ மகா, ஏன் இவ்வளோ யோசிக்கிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு டல்லாவே இருக்க. ரெஸ்டாரண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற. அப்பா அசோக்கோடையும் பிரச்சனை இல்லை. அப்போ ப்ராப்ளம் என்கிட்ட தானா? நான் அப்படி சொன்னேனா? அதெல்லாம் சொல்லுமா என்ன? இப்படி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? நீ வேற யாரையாவது லவ் பண்ணியா பாரதி? சாரி, இப்படி கேட்கலாமான்னு தெரியல. ஒருவேளை வேற யாரையாவது பிடிச்சிருந்து வேற வழி இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஏய், என்னாச்சு மகா உனக்கு? ஏன் அப்படிலாம் கேட்குற? அது உன்னை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரதி. என்னை நீ சந்தோஷமா வச்சிருக்க. எனக்காக பார்த்து பார்த்து பண்ற, கேர் எடுத்துக்கிற. ஆனா நீ சந்தோஷமா இல்லைன்னு தோணுது. நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, என்ன வேணா பண்றேன். ஏன் இவ்வளோ கில்ட்டு உனக்கு? தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு மகா, உன்னால் யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது. சும்மா சொல்ற நீ. சீரியஸாக தான் சொல்கிறேன்.
அப்படியே டல்லாவே இருக்க. உன் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வேற என்னன்னு கேட்காத, அதுவா சரியாயிடும். எப்ப சரியாகும்? சீக்கிரம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லக்கூடாதா என்கிட்ட? நீ ரிலாக்ஸ் ஆயிரு, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லை. ம், எல்லாத்தையும் போட்டு ரொம்ப யோசிக்காத, ஃப்ரீயா இரு. ம். என்னவோ அப்போ என் கூட ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? ஏய், சத்தியமா இல்லை. எனக்கு ப்ரூஃப் வேணும். எப்படி? இந்த மெஹந்தியை போட்டு விடு. ஐயோ, இதெல்லாம் தெரியாதுமா எனக்கு. ஈஸியாக ஏதாவது சொல்ல. ஜிலேபி பண்ண தெரியுமா? சூப்பராக பண்ணுவேன். அது மாதிரி தான் இதுவும். வா. தெரியாதுன்னு சொன்ன, சூப்பரா வரையற. ஏய், செம்மையா இருக்கு. தேங்க்ஸ். எப்படி ப்ரூவ் பண்ணிட்டேனா? ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க என்னங்க? ஐயோ 50,000! என்னங்க என்னங்க? பணத்தை காணுங்க. சொல்லையா, மொத்த பணத்தையும் காணுங்க. என்னடி சொல்ற? எந்த பணத்தை காணோம்? அதாங்க, ஊர்ல இருந்து வரும்போது செயினை மாத்தணும்னு பணம் எடுத்துட்டு வந்தோம்லங்க, அந்த பணத்தை தான் காணுங்க. எங்க வச்சீங்க? வேற எங்க வச்ச? ரூம்ல தான் வச்சேன். 100 1000 கூட பரவாயில்ல. சொல்லையா 50,000 ரூபாய் எங்க போச்சோ, யார் எடுத்தாங்களோ? உங்க பணத்தை எல்லாம் இங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. நல்லா போய் தேடி பாருங்க. ஆமாண்டி, போய் நல்லா தேடிப்பாரு. எங்க போயிட போகுது? நீங்க வேற தேடாமையா வந்து சொல்லுவேன். நாம என்ன லாரியிலயா சாமான் எடுத்துட்டு வந்தோம்? கொண்டு வந்தது உங்களுக்கு ஒரு பைய, எனக்கு ஒரு பைய. என் பையில தான் பணம் இருந்துச்சு, இப்ப காணோம். என்னடி ஒப்பாரி வச்சுக்கிட்டு? போய் நல்லா தேடிப்பாரு. இதான் கை மரத்தையா எங்கேயாவது வச்சிருக்க போற. கை மருதியா வைக்கிறதுக்கு இது என்ன கம்மலா மோதிரமா? இன்னைக்கு காலையில கூட துணி எடுக்கிறப்ப இருந்ததுங்க. இப்போ என் பணம் போச்சே. யாரோ நான் பணம் வச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இல்லாதப்ப எடுத்திருக்காங்க. பணம் போச்சு, 50,000 போச்சு. எங்க வீட்ல யாரும் உங்க பணத்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நீங்க தான் எங்கேயாவது வச்சிருப்பீங்க. ஆ, எனக்கு என்ன உங்க அப்பா மாதிரி பேங்க்ல, வீட்ல, கடையிலன்னு பணம் என்ன கொட்டியா கிடக்குது? என்கிட்ட இருந்ததே 50,000 ரூபாய் தான். அதை எங்கேயாவது கொண்டு போய் வைப்பேனா நானே? வாடி, இன்னொரு தடவை நல்லா தேடி பார்க்கலாம். வாடி வா. இருங்க. அப்போ இவ்வளவு நேரம் தேடின நான் என்ன கிறுக்கியா? ரூமையே தலைகீழா போட்டு தேடி பார்த்தேன், அங்க பணம் இல்ல. ஐயோ, எனக்கு படபடப்பா வருதே. என் பணம் போயிடுச்சே. தாத்தா,
இந்த வீட்ல இது வரைக்கும் ஒண்ணு கூட காணா போனதே இல்ல. சும்மா டிராமா பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. யாரடி டிராமா போடுறது? சும்மா என் பணத்தை காணோம்னு சொல்றதுக்கு அவ்வளவு அறிவில்லாமலா இருக்க? கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், அத சேர்க்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். என் பணம் 50,000 ரூபாய் உங்க வீட்ல வச்சு காணாம போயிருக்கு. அப்போ இங்க நின்னு சத்தம் போடாம ஊர்ல போய் அழுவ சொல்றியா? ஐயோ, என் பணம் போச்சே. யாரோ வேணும்னே எடுத்திருக்காங்க. பிளான் பண்ணி என் பணத்தை எடுத்திருக்காங்க. ஹலோ, என்ன இப்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? வீட்ல இருக்கவங்கள திருடன் சொல்றீங்களா? இந்திரா கொஞ்சம் பொறுமா. அவ தான் ஏதோ பணம் காணாம போச்சுங்கிறதுல உளறிக்கிட்டு இருக்கா. நீ ஏன் பதிலுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அப்பா கிட்ட கேட்ட எவ்வளவு பணம் வேணும்னாலும் அடுத்த நிமிஷம் கொடுப்பாரு. அப்புறம் எதுக்கு இங்க இருக்கிறவங்க உங்க பணத்தை எடுக்க போறாங்க? என்ன இந்திரா, என்ன பிரச்சனை? பாரு ஜனனி, அவங்க பணத்தை காணுமா? நம்ம வீட்ல தான் யாரும் எடுத்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, யாரும் எடுக்காம என் பணம் என்ன பறந்து போயிடுச்சாக்கோ. இப்ப என்ன பணம் தானே காணாம போச்சு, அவ்வளவுதானே? உனக்கு என்ன, நீ சாதாரணமா சொல்லிடுவ. எனக்கு அது பெரிய பணம். இந்த வீட்ல வச்சு உங்க பணம் காணாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. இப்ப எனக்கு அந்த பணம் வேணும். ஏன் பணம் எனக்கு வேணும். சும்மா கத்திட்டு இருக்காத, நான் போய் தேடி பாக்குறேன். தேடுங்க தேடுங்க. பணம் இருந்தா தானே கிடைக்கிறதுக்கு. செயின் வாங்க வச்சிருந்த பணம், அத போய் திருடுறதுக்கு மனசு வந்திருக்கு பாரு. பாரு ஜனனி, இப்படிதான் திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு அப்படியே கடுப்பாகுது. ஏய் இரு இந்திரா, அத யார் திருடினதுன்னு அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டோம். யார் எடுத்திருந்தாலும் இங்க தானே இருக்கணும். எப்படி தெரியாம போகுதுன்னு பாத்துடலாம். இதெல்லாம் ஓவர். நான் அப்பா கிட்ட சொல்றேன். எதுக்கு அவங்கிட்ட மட்டும் சொல்ற? மகா, பாரதி, சுபா எல்லாரையும் வர சொல்லு. என் பணத்துக்கு ஒரு பதில் கிடைக்காம இங்க இருந்து நான் எந்திரிக்க மாட்டேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் சும்மா தூக்கி கொடுத்த மாதிரி விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? யார் விட்டுட்டு போக சொன்னது? இங்கதான் யாரோ எடுத்தாங்கன்னா யாருன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு போங்க. இங்கதான் யாரோ எடுத்திருக்காங்க. என் பணத்தை இந்த வீட்ல யாரோ ஒருத்தர் தான் திருடி இருக்காங்க. நான் சும்மா விட மாட்டேன். அப்படி யாரும் எடுக்கலன்னு தெரிஞ்சா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். எடுக்காம இரு, எல்லாரும் வரட்டும். பணம் எங்க போயிருக்குன்னு தெரிஞ்சிட போகுது. எல்லாரும் முன்னாடியும் கண்டுபிடிக்கிற அந்த திருடனை.